ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. யூடியூப் சேனல் வந்து கொஞ்சம் லாக் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ண முடியல. அதனால் இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இனி தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். நார்மல் ப்ளவுஸை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான். நார்மல் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 ப்ளவுஸையும் சேர்த்தே தான் கட் பண்ண போகிறேன். இந்த கிளாத் வந்து எப்போவுமே ரொம்ப அகலமாக இருக்கும். இந்த கலம்கரியில் கொடுக்குற கிளாத் எப்போவுமே அகலமாக தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 80 பாயிண்ட் போதும். இப்படி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். கிளாத் எப்போவுமே ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். மடிப்பு சைடு வந்து நம்ம சைடு வரணும், கரை சைடு ஆப்போசிட் சைடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கை கட் பண்ண போகிறதுனால 4ஆக மடித்து போட்டிருக்கேன். சேம் இந்த பிட்டையும் நான் இது மேலேயே போட்டுக்கிறேன். 2ஐயும் சேர்ந்து தான் கட் பண்ண போகிறேன். ஐ திங்க் நான் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி 25 நாள் இருக்கும். அப்படி இருந்துமே என்னோடய வீடியோஸ் எல்லாம் நல்லா ரீச்சாக போயிட்டு இருந்தது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் கண்டிப்பாக டிசைனர் ப்ளவுஸ் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து கலம்கரி ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இது மேலே தையல் போட்டாலோ இல்லை ஹெம்மிங் பண்ணாலோ தெரியாது. ஸோ அதனால் ஒரு குட்டி பட்டியாக போட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப பெரிய பட்டினா அது ஆக்வர்டாக இருக்கும், நல்லா இருக்காது பார்க்க. ஸோ அதனால் நான் கரெக்டாக 1 இன்ச் வச்சு நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன். இவங்க வந்து இது ஆஃப் கை தான் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் ஆஃப் கையே இதில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பியூர் காட்டன் கிளாத்லாம் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து ஹைட்டு எச்சா வச்சு மார்க் பண்ணுங்கள். இது தண்ணியில் போட்டோன்னே நல்லா சிங்க் ஆகும். ஓகே, இப்போ உயரம் மார்க் பண்ணியாச்சு, ஆம்கோல் ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு. இதிலேருந்து நான் வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து அப்படியே ட்ரா பண்ணிட்டேன். சடனாக டக்குன்னு இப்படி இறங்காதீங்க. ஒரு 2-3 இன்ச் மார்க் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கர்வ் கொண்டு போங்க. அதுக்கப்புறம் கை லூஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச் கிளாத் விட்டுடலாம். இது நல்லா அகலமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் கை மார்க் பண்ணிவிட்டேன். கை கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத்து நான் விட்டு தான் கட் பண்ணுறேன். இப்போ நம்ம கை குடஞ்சிடலாம். கை ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு, பார்த்திங்கனாலே தெரியும் கை ஷேப் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கை ஷேப் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸு ஸ்கின்னோட ஒட்டி நல்லா கரெக்டாக வரும். இப்போ கை குடஞ்சிடலாம். சப்போஸ் வந்து கை குடையிறதுக்கு நான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து கட் பண்ணிடுவேன். குடஞ்சதை மார்க் பண்ண மாட்டேன். பிகினர்ஸ் எல்லாமே கம்பல்சரி கை குடையிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி குடைங்க, அவசரப்பட்டு அப்படியே கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடைங்க. கை குடையிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கை குடஞ்சி கட் பண்ணால் தான் ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் கொடுக்காது, தூக்கிட்டு இருக்காது ப்ளவுஸ்லாம். பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஆரம்பத்தில் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வர்றப்போ ஒரு 1/2 இன்ச், அதுக்கப்புறம் கம்மியாக. இப்போ இந்த சைடு கட் பண்ணிக்கலாம். ஒரு எஸ் ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேக் போகலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அளவு ப்ளவுஸ் போட்டே கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ண முடியும். அளவு ப்ளவுஸில் ஏதாவது ஆல்டர் இருந்தால் அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இடுப்பு இறக்கணுமா, இல்லை லூஸ் வைக்கணுமா, கழுத்து இறக்கணுமோ அதை பண்ணிக்கோங்க. ரெண்டு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறதுனால நான் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன். ஆரி டெய்லரிங் கிளாஸ், பியூட்டிஷியன் கிளாஸ் எல்லாமே போயிட்டுருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. கரெக்டாக ப்ராப்பராக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நான் கை அதாவது பட்டி ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிளாத் விட்டுருக்கேன். பட்டி எப்போவுமே பட்டையாக க்ரிப்பாக போடுங்க. அப்போ தான் பின்னாடி தூக்காது. இப்போது இந்த ஷோல்டர் டு அந்த இடுப்பில் வர தையல் இதை அப்படி சேர்த்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் பட்டி விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அது மேலே வச்சுக்கோங்க. அது மேலே வச்சு கழுத்தில் ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் தெரியுதா? 1/4 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகலம், அதாவது ப்ளவுஸ் எப்போவுமே இப்படி கொண்டு போய் வைக்காதீங்க. கழுத்து அகலமாக இருந்தால் ஷோல்டர் லூஸ் கொடுக்கும். அதனால் அகலம் எப்போவுமே இப்படி ஒடுக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே உயரம், அதுக்கப்புறம் இப்படி இழுத்து வச்சு சைடு லூஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாக்ஸ் போட்டாச்சு. இந்த சைடு பீஸ் இருக்கு இல்லையா, பேக் சைடில், அதை அப்படியே எடுத்து இந்த பட்டிக்கு மேலே வச்சு 1/4 இன்ச் மேலே ஏற்றியே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஆம்கோல் அந்த மார்க்கு, அதாவது ஆம்கோல் ஹைட்டு 1/4 இன்ச் மேலே ஏற்றியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் தச்சு முடிக்கிறப்ப கரெக்டாக வரும். இல்லை நீங்கள் அதில் இருக்கிற அளவு இங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா தச்சு முடிக்கிறப்ப இங்கே வந்துடும். அந்த 1/4 இன்ச் தையலுக்கு நம்ம பிடிப்போம் இல்லையா, அதை கம்பல்சரி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதில் ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். ரவுண்ட் நெக் அப்படிங்கிறப்ப இந்த உயரத்துலேருந்து 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. டீப்பாக வேணும் அப்படின்னா 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. ஒடுக்கமாக வேணும்னா 3/4 இன்ச் வச்சுக்கோங்க. நான் டீப்பாக வேணும் அப்படின்றதுனால 1/2 இன்ச் வச்சுருக்கேன். 1/2 இன்ச் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஷோல்டர் இதை விட அகலம் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 1/4 இன்ச் தையலுக்கு இந்த பக்கம் 1/4 இன்ச் தையலுக்கு விடாமல் இப்படி இங்கே பாருங்கள், தையலுக்கு விடாமல் அதுக்கு நேராகவே வச்சுட்டு அந்த பக்கம் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விடுறேன். ஸோ இங்கே இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவு கம்மியாகும். ஷோல்டர் ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போல்லாம் ஒரு 1 இல்லை 1.5 இன்ச்சு தான் ஷோல்டர் கொடுத்து அளவாக போடுறாங்க.
ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நீங்கள் கிராஸ் பிடிக்கிறப்ப பார்த்து கிராஸ் பிடிங்க, இல்லைன்னா ஷேப் வந்து மாறி போயிடும். எப்பவும் போல் தான் இங்கே பேக்கில் வந்துட்டு 1 to 1.25 இன்ச்சு ஃப்ரண்ட். இப்போ நீங்கள் இங்கே பேக்கில் 1.25 வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் 1 தான் வைக்கணும், பேக்கில் 1 வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3/4 இன்ச்சு தான் வைக்கணும், அவங்களோட பாடி ஷேப் பொறுத்து. இது மீடியம் சைஸு அப்படிங்கிறதுனால 1 to 1.25 வைக்கலாம் தாராளமாக. இப்போ பேக் கட் பண்ணி மார்க் பண்ணியாச்சு, நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்கில் பட்டிக்கு போட்டாச்சு. இப்போ நீங்கள் பேக் டாட் பிடிப்பீங்க பார்த்தீங்களா, அது வந்து எப்போவுமே 1.25 to 2.5 இன்ச் வைங்க போதும். சாரி 2.25 to 3 இன்ச். இப்போ ஷோல்டருக்கு சென்டரில் நேராக வச்சுக்கோங்க, இதுதான் சென்டர். நீங்கள் தாராளமாக 3 இன்ச் வரைக்கும் டாட் பிடிக்கலாம். அளவுக்கு தாராளமாக 3 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கலாம். 3 இன்ச்சுக்கு கம்மியாக பிடிச்சிங்கன்னா தான் அது நல்லா இருக்காது. 3 இன்ச்சுக்கு மேலேயும் போயிட வேண்டாம். 2.25 to 3 இன்ச். பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பீஸ் எப்போவுமே ஃபுல் கிராஸில் தான் கட் பண்ணணும். அதனால் நம்ம கை வெட்டின அந்த ஜாயிண்ட் ஓரத்தில் இருக்கிறதுல, அதாவது கரைப்பீஸ் வந்து சைடில் வரணும். அந்த சைட்லேருந்து இப்படி கிராஸாக கட் பண்ண போகிறோம். இப்படி இல்லை, இது நேர் பீஸாக வந்துடும். இப்படி கிராஸாக கட் பண்ண போகிறோம். பேக் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பேக் பீஸை எடுத்து இது மேலே போட்டுக்கோங்க. 4 கிளாத்துமே கரெக்டாக இருக்கா, ஏற்றி இறக்கி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இப்போ நேராக திருப்பிக்கலாம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கவர் ஆகும். ஓகே, இப்போ பேக்கில் நம்ம என்ன அளவில் கட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்கில் நம்ம கட் பண்ணது கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுப்படி பேக்கில் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அளவு, சைடு லூஸ் எல்லாமே. இப்போது இந்த பேக் பீஸ் அப்படியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஆம்கோல் ஹைட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அது வந்து பேக்கில் 1 to 1.25 வச்சுருப்போம். இது அதுக்கு கம்மியாக தான் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே லைட்டாக குடையணுன்னா குடைஞ்சிக்கலாம். நான் லைட் ஷேப் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ப்ளவுஸ், அளவு ப்ளவுஸ். அளவு ப்ளவுஸில் ஷோல்டர் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு தையலுக்கு 1/4 இன்ச்சு உள்ள, ஷோல்டர் 1/4 இன்ச்சு இறக்கி 1/4 இன்ச்சு தையல் உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நேராக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஷேப், ப்ளவுஸோட ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு நேராக கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இதை மார்க் பண்ணுங்கள். நான் சும்மா ரஃபாக மார்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஷேப் மாற்ற சொன்னாங்க, அந்த ஷேப் மாற்றுவேன். இப்போ இது வந்து பட்டன் பீஸ், கொக்கி பீஸ் வந்து கரெக்டான அளவு. பட்டன் பீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம 1/2 இன்ச் உள்ள தள்ளி தான் மார்க் பண்ணணும். ஸோ 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டேன். இவங்க வந்து ஸ்டார் நெக், அதாவது ஸ்டார் அந்த ஷேப் வந்து இப்படி இருக்கணும். ஸ்டார் நெக் கேட்டிருக்கிறதுனால நான் அந்த ஷேப் மாற்றிக்கிறேன். ஓகேவா, மாற்றிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பட்டன் பீஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாமே பட்டன் பீஸ், இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அந்த கொக்கி பீஸ், இதுதான் கரெக்டான சைடு. ஸோ இதை எடுத்துகிட்டு இதில் இருந்து 1 இன்ச் கீழே இறக்கி தையலுக்கு டாட் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே விட்டுட்டு அதுக்கு கீழே வச்சு
கரெக்டான அந்த பட்டி இல்லாமல் மேலே தையல் வருது இல்லையா, அது வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடு பீஸ். சைடில் சேம் எப்போவுமே இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், நான் தையலுக்கு விட மாட்டேன். அப்படி தையலுக்கு விட்டால் ஷேப் மாறி போயிடும்னு. ஸோ அதே மாதிரியும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டு எடுத்து மடிச்சுட்டு 1/4 இன்ச் கீழே இறக்கி வச்சு ஷேப் வச்சு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து கரெக்டாக வச்சுருவோம், பட் டாட் பிடிக்கிறப்ப மேலே ஏறும். ஸோ அதனால் 1/2 இன்ச் கீழே இறக்கி வச்சு மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு கோடு இதுலேருந்து இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கேருந்து கோடு இப்படியும் கோடு போட்டுக்கலாம், பட் கோடு தான் போடணுமா வரையக்கூடாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் நான் சும்மா ட்ரா பண்ணி காமிச்சேன். மேக்ஸிமம் நம்ம ட்ரா பண்ணுறத விட எனக்கு கட்டிங் வந்து கரெக்டாக போயிடும். என்னோடய மார்க்கு தப்பே பண்ணாலும் என்னோடய கை வந்து தப்பு பண்ணாது. ஸோ கரெக்டாக அது ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வெட்டிட்டு போயிடும். இப்போ நான் மார்க் பண்ணி முடிச்சுட்டேன், கட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுறேன். இந்த ஷேப்பு, இந்த பாடியோட ஷேப்புக்கு வந்து இது அகலம் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஒரு 1 இன்ச் நான் கம்மி பண்ணுறேன். அளவு ப்ளவுஸ் தப்பே இருந்தாலும் நம்ம அதை கம்மி பண்ணணும். உங்களுக்கு ஷேப் பார்த்தா தெரியும். அதாவது இங்கேருந்து இப்படி தான் போகணும், ஷேப் இப்படி வரக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா இங்கே இருக்க பார்ட் எல்லாமே உங்களுக்கு லூஸ் கொடுக்கும் ப்ளவுஸ். ஸோ நான் இங்கே தான் கட் பண்ண போகிறேன். இங்கே வந்து இருக்கிற அந்த ஒரு இன்ச் வந்து நான் பட்டியில் எக்ஸ்ட்ரா கொடுத்துப்பேன். அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம வைக்கணும்னு இல்லை, நீங்கள் போக போக புரிஞ்சுக்கிட்டு நீங்களே மாற்றிப்பீங்க. ப்ளவுஸு எப்போவுமே புரிஞ்சு கட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வரும். ஓகேவா? இதுதான் பர்ஃபெக்டான ஷேப்பு. அதுக்கடுத்து பட்டி கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தையலுக்கு விடாதது, அதுக்கப்புறம் மார்க் வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஷேப் கரெக்டாக வேணும் அப்படின்னு 1 இன்ச்சு வந்து கம்மி பண்ணது எல்லாமே சேர்த்து நம்ம பட்டியில் தான் விட போகிறோம். மேக்ஸிமம் அந்த ஏஜான பர்சன், அதுக்கப்புறம் இவங்க முஸ்லீம்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவங்களாம் இறக்கம் நல்லா வச்சு போடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஷேப்பு, பட் பட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு காரணம் இதுதான். ஃப்ரண்ட் பீஸ் எப்படி ஷேப் இருக்கோ அது கரெக்டாக வச்சுட்டு பட்டியில் வந்து நல்லா இறக்கிக்குவாங்க. நான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே டேப்பே யூஸ் பண்ணலை, மெஷர்மெண்ட் டேப்பை கையில் தொடவே இல்லை நான். ஏன்னா டேப்பே இல்லாமல் உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டேப்பே யூஸ் பண்ணல. இப்போ 1/4 இன்ச் வந்து கீழே தையலுக்கு, அது மேலே வந்து இந்த பட்டியை வச்சுட்டேன், அதுக்கு மேலே 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சென்டர் பீஸு, பட்டியோட சென்டர் பீஸ் சேம் இதே தான். 1/4 இன்ச் கீழே தையலுக்கு, அதுக்கப்புறம் மேலே 1/4 இன்ச் தையலுக்கு. அதுக்கப்புறம் எண்டு பீஸு கீழே வந்து 1/4 இன்ச் தையலுக்கு, மேலே 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுட்டேன். ஓகேவா? இதில் இருந்து 2 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து தையலுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து தையலுக்கு விடலை, இந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து தையலுக்கு விடலை. இன்னொன்று ஷேப் கொடுத்துருக்கேன் அதுக்கெல்லாம் சேர்த்து. ஓகேவா? இந்த அகலம் வந்து நீங்கள் எப்போவுமே பீஸோட அந்த பெரிய பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எது பெருசு அப்படின்னு. கரெக்டாக தான் இருக்குது.
மறக்காமல் இந்த இடத்துல ஜக்கா போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட்டில் தான் வரணும் அப்படின்னு. இதெல்லாம் மேக்ஸிமம் யாரும் பண்ணுறதில்ல, அப்படியே விட்டுறீங்க. அப்படி பண்ணாமல் விடுறதுனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இது பக்கம், இது வெளிப்பக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உள்பக்கம் மாறி மாறி போயிடும். இப்போ பட்டியை வச்சு பார்த்துடலாம். தெரியுதா? இங்கே பாருங்கள், பெருசாக இருக்கிறது தெரியுதா? இப்போ இது வந்து எப்படி கரெக்ட் ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம டாட் பிடிப்போம். டாட் பிடிக்கிறப்ப என்னாகும், இந்த பீஸ் ரெண்டுமே மேலே போகும். மேலே போகிறப்ப கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை பாய்.